கவலைக்கு வேதாகம தீர்வு. தேவன் எப்போதும் நல்லவர். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் சமாதானம் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதில் இல்லை, ஆனால் உங்கள் கவனத்தை மாற்றுவதில்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்ததுண்டா? வேதாகமம் ஏற்கனவே கவலைக்கு ஒரு நடைமுறை தீர்வை கொடுத்திருக்கிறது என்றால், கவலை எங்கும் இருக்கிறது. இரவு 2 மணிக்கு உங்கள் மனம் ஓயாமல் ஓடும்போது அது வருகிறது. நீங்கள் படுக்கையிலிருந்து எழுவதற்கு முன்பே அது மோசமான சாத்தியங்களை உங்கள் மனதில் சொல்கிறது. வேலைக்குள், குடும்ப நேரத்தில், கூட சபையிலும் அது உங்கள் சிந்தனைகளை பிடித்து ஆட்கொள்கிறது. சில சமயம் கவலைப்படுவது ஆன்மீகமானது போலவே தோன்றுகிறது. நாம் கவலைப்படவில்லை என்றால் நமக்கு அக்கறை இல்லையா என்று தோன்றுகிறது. ஆனால் பிலிப்பியர் 4:6-7 அப்போஸ்தலன் பவுல் ஒரு கடினமான வார்த்தையை சொல்கிறார். எதற்கும் கவலைப்படாதிருங்கள். எதற்கும்? அது சாத்தியமா? பில், ஆரோக்கியம், குடும்ப பிரச்சனைகள், எதிர்காலம் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி கவலைப்படாமல் இருப்பது? இங்கே பலர் தவறவிடும் உண்மை இதுதான். பவுல் ஒரு கட்டளை மட்டும் கொடுக்கவில்லை, அவர் ஒரு திட்டத்தையும் கொடுத்தார். மேலும் அதைவிட ஆச்சரியமானது என்ன தெரியுமா? பவுல் இந்த கடிதத்தை சிறையில் இருந்தபோது எழுதியார். அவர் கடற்கரையில் இல்லை, அவர் சுகத்தில் இல்லை, அவர் ரோமர் காவலர்களுடன் சங்கிலியில் இருந்தார். ஆனால் அந்த முழு புத்தகமும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரம்பியுள்ளது. இன்று நாம் பிலிப்பியர் புத்தகத்தை பார்த்து கவலைப்படாதிருங்கள் என்ற வேதாகம ரகசியத்தை அறிந்து கொள்வோம். சூழ்நிலை, சிறையிலுள்ள சமாதானம். பவுல் சிறையில் இருக்கிறார். பிலிப்பியர் 1:13. அவர் உயிரோடு இருப்பாரா இறப்பாரா என்று தெரியவில்லை. 1:20-21. இத்தனை காரணங்கள் இருந்தும் அவர் சொல்கிறார், எப்பொழுதும் கர்த்தரில் சந்தோஷப்படுங்கள். 4:4. எப்பொழுதும் என்பது மிக முக்கியம். சூழ்நிலை நல்லபோது மட்டுமல்ல, எப்போதும். இதில் ஒரு பெரிய உண்மை உள்ளது. சமாதானம் சூழ்நிலையிலிருந்து வராது, அது கிறிஸ்துவிலிருந்து வருகிறது. எனக்காக வாழ்வது கிறிஸ்து, மரிப்பது லாபம். 1:21. அவர் எல்லா பயத்தையும் இழந்தார். நாம் பெரும்பாலும் பயப்படுவது இழப்புகளுக்காக. என்னால் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால், பணத்தை இழந்துவிட்டால், ஒருவரை இழந்துவிட்டால். ஆனால் பவுலின் அடித்தளம் கிறிஸ்து. உங்கள் சமாதானம் சூழ்நிலையை சார்ந்திருந்தால் கவலை வெல்லும். ஆனால் அது கிறிஸ்துவை சார்ந்திருந்தால் சிறையும் அதை பறிக்க முடியாது. கட்டளை, கவலைக்கு பதில் ஜெபம். எதற்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றிலும் ஜெபத்தினாலும். 4:6. பவுல் பிரச்சனைகளை மறந்துவிடுங்கள் என்று சொல்லவில்லை, அவர் மாற்றத்தை சொல்கிறார். கவலை, ஜெபம், பயம், நன்றி. நாம் மனதில் பேசிக்கொண்டே இருப்போம், மோசமான விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைப்போம். ஆனால் பவுல் சொல்கிறார், உன்னுடன் பேசுவதை நிறுத்தி தேவனுடன் பேச ஆரம்பி. எல்லாவற்றையும் ஜெபத்தில் கொண்டு வா, மேலும் நன்றியுடன். ஏன் பதில் வருவதற்கு முன்பே நன்றி? ஏனெனில் நன்றி உங்கள் கவனத்தை மாற்றுகிறது. பிரச்சனை தேவனின் விசுவாசம், நன்றி பயத்தை உடைக்கிறது. மனதை காக்கும் சமாதானம். தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்கும். 4:7. காக்கும் என்பது படைத்துறை வார்த்தை. ஒரு நகரத்தின் வாசலில் காவலர்கள் நிற்பது போல சமாதானம் உங்கள் மனதை காக்கும். கவலை சொல்கிறது, என்ன ஆகும்? சமாதானம் சொல்கிறது, தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். சில சமயம் சூழ்நிலை மாறாது, ஆனால் உங்கள் உள்ளம் மாறும். அதுதான் தேவனுடைய சமாதானம். சிந்தனை மாற்றம். நல்லவைகளை குறித்து சிந்தியுங்கள். 4:8. கவலை சிந்தனையில்தான் தொடங்குகிறது. கற்பனை பயம், மோசமான எதிர்பார்ப்பு. ஆனால் பவுல் சொல்கிறார், உண்மையானவற்றை நிலைத்துக்கொள். உங்கள் மனம் ஒரு தோட்டம் போல. பயத்தை நீரூட்டினால் அது வளரும், உண்மையை நீரூட்டினால் விசுவாசம் வளரும். இது நேர்மறை சிந்தனை அல்ல, இது வேதாகம சிந்தனை. ரகசியம், கிறிஸ்துவில் திருப்தி. எந்த நிலையில் இருந்தாலும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன். 4:11. எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. 4:13. கவலை சொல்கிறது, என்னால் இதை சமாளிக்க முடியாது. பதில், நீயால் முடியாது, ஆனால் கிறிஸ்துவினால் முடியும். முடிவு, கவலை கதவை தட்டலாம், ஆனால் அது உங்கள் வீட்டில் குடியிருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உங்கள் பதிலை தேர்வு செய்ய முடியும். பிலிப்பியர் புத்தகம் சிரமமில்லாத வாழ்க்கையை வாக்குறுதி அளிக்காது, அது கிறிஸ்துவில் சமாதானத்தை வாக்குறுதி அளிக்கிறது. அந்த சமாதானம் சிறையை விட பெரியது, பயத்தை விட வலிமையானது, சூழ்நிலையை விட உயர்ந்தது. இன்று சொல்லுங்கள்,
கர்த்தாவே, என் கவலைகளை உமக்கு கொடுக்கிறேன். நீங்கள் தனியாக இதை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு கிடைக்கிறது.